தமிழகம் முழுவதும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பழனியின் முருகன் வள்ளி தெய்வநாயகி அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலை பல்லக்கில் சன்னதி வீதி, கிரி வீதிகளில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. பழனியின் புகழ்பெற்ற திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பழனியில் திரண்டுள்ளனர். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் பாத யாத்திரையாக பால், இளநீர், காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் வந்து நேர்த்திக்கடன் செய்தனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று இரவு சுவாமி திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது. கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரை 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேர் வைபோகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட சுவாமி தேரில் இருந்தவாறு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருத்தேரை பக்தர்கள் நமச்சிவாய முழக்கங்களுடன் வடம் பிடித்து இழுத்தனர். கோவிலை சுற்றி 4 மாட வீதிகளில் தேர் வலம் வந்தது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி பாத தரிசனம் திருவிழா நடைபெற்றது. பக்தர்களுக்கு வலது பாதத்தை காட்டி தியாகராஜர் அருள் பாலித்தார். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்னைக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இந்த பாத தரிசனம் நடக்குது. வருஷத்தில் 2 தடவை பாத தரிசனம், ஒன்று வந்துட்டு திருவாரூர், இன்னொன்று பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமானது. பதாஞ்சலி முனிவருக்கும் வியாக்கர முனிவருக்கும் பாத தரிசனம் தர்றாரு இன்னைக்கு. அதனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலையில் 5 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ நான் தரிசனத்துக்கு உள்ளே போயிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த பாத தரிசனம் கிடைக்கிறதுனால அதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் சுந்தரபாண்டிய சாஸ்தா கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பால்குடம் எடுத்து வந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.